கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தாத்தா நம்ம ஹீரோயினிக்கு என்ட்ரி சீன் கொடுத்துட்ருக்காங்களே அதான் காமிச்சிட்ருக்காங்க. 1வது பொண்ணு 3வது பொண்ணு அப்படியே அவங்க அம்மா சாமுண்டீஸ்வரி மாதிரி, அதாவது அருந்ததி மூவி அளவுக்கு பில்டப்லாம் இவங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே எனக்கு சிரிப்பாக தான் வருது மக்களே. கார்த்தியை வந்துட்டு மாசா காமிங்கன்னு சொன்னால் புது சீரியல் ஆரம்பித்து கார்த்தியை தவிர மற்ற எல்லாரையும் தூக்கி காட்டுறாங்க. கார்த்தி வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட ப்ரோமோலலாம் பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நினச்சேன். பார்க்கலாம், இனி வர்ற சீனில் வந்துட்டு கார்த்தி வந்துட்டு அந்த மாதிரி கெட்டப்பில் மாறி சூப்பராக வந்துட்டு ஆகலாம். பட் இன்னும் வந்துட்டு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரியல. அடுத்து வந்துட்டு தாத்தா சொல்கிறாங்க, ஆனால் 2வது இருக்கிற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அப்படியே அவங்க அம்மா அக்கா தங்கச்சிங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற குணம் எதிர்மறையானது. மற்றவங்களுக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவா, ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரையும் சரிசமமாக பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ட்ரி சீன் வைக்கிறாங்க. அவங்க வந்துட்டு கோவிலில் நின்று சாமி கும்பிட்ற மாதிரி அப்படியே அழகாக வந்துட்டு காமிக்கிறாங்க, அப்படியே சிரிக்கிற மாதிரி. இல்லை சரிதான் தாத்தா, இப்படி இருக்கிறவங்கள எப்படி சமாதானப்படுத்தி இங்கே கூப்பிட்டு வருது அப்படின்னு சொல்ல, அதுதாண்டா வந்துட்டு எனக்கே குழப்பமாக இருக்குது. எனக்கு வந்துட்டு என் பேரன் கார்த்தி மேலே நம்பிக்கை இருக்கான், அவன் வந்துட்டு இதை முடிச்சு காட்டுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு கண்டிப்பாக தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்க. அடுத்த சைடு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க ஹஸ்பண்டையும் மருமகனையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவங்க மருமகனும் வந்துடுறாங்க. சர்பத் அப்படின்னு சொல்ல, மாமா என்ன நீங்கள் ஃபஸ்ட்டே அட்டண்டன்ஸை போட்டாச்சா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் பாண்டிங் வந்துட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக வந்துட்டு நக்கல் பண்ணி கிண்டலாக வந்துட்டு பேசிக்கிறாங்க. அதாவது எனக்கு இந்த சீனை பார்க்கும்போது அப்படியே வந்துட்டு விஷால் அந்த ரம்யா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்களா அந்த மூவி மாதிரி தான் இருந்துச்சு. பிரபு கூட நடிச்சிருப்பார்ல, சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு அப்படின்னு. அந்த இதில் வர்ற மாதிரியே அத்தைகளை வந்துட்டு திருத்த போகிறேன், ஒன்று சேர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அடுத்து வந்துட்டு ஒரு வில்லன், சாமுண்டீஸ்வரி அவங்க தங்கச்சி ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு வில்லன் வந்துட்டு இறங்கி வர்றாங்க. வில்லனுக்குள்ள வில்லன் அவர் வந்துட்டு வரவும் அப்படியே சாமுண்டீஸ்வரி முறைச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரையவும் வணக்கம் சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்ல மறுபடியும் வந்துட்டு முறைக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் ஆம்பளைங்கனாலே பிடிக்காதுல, அதனால அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. நீ பாட்டுக்கு வந்து நான் தான் சீஃப் கெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா அது எப்படிமா? இந்த திருவிழா உனக்கும் எனக்குமான திருவிழா. இங்கே நீயா நானான்னு போட்டி போட்டு பார்த்துடலாம், முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே ஏன் கூட போட்டிக்கு வரையா நீ அப்படின்னு சொல்ல, இங்கே நீ பெரியாளா நான் பெரியாளான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தவங்க முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. இன்னுமே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுமோ அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தேன். 6 மாதம் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஆனால் அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாகவே இன்னும் வர்ற மாதிரியே வந்துட்டு தெரியலை. அந்த ப்ரோமோவில் காமிச்சாங்கல்ல கார்த்தி வந்துட்டு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி சூப்பராக பேசாமல் அப்படி இருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு ஊருக்கு வந்த மாதிரி டக்குன்னு ஆறுனு ஆனந்து பின்னாடியே வந்த மாதிரி ஒய்ஃபெல்லாம் வந்துட்டு ஊரில் கிடக்குறாங்க, அப்படியே வந்துட்டு சீன் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம் இனிமேல் வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுலேயுமே ஃபீல் பண்ணதே தான் இதில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு. கார்த்தியை அதிகமாக ஸ்க்ரீனில் பார்க்கணும் தான் வந்துட்டு நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா சீரியல் வந்துட்டு பார்க்குறதே வந்துட்டு கார்த்திகாண்டி தான். பட் அவர் வந்துட்டு ஒவ்வொரு கிளிப்லேயும் வந்துட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டு மற்ற வில்லீஸ் தான் வந்துட்டு அதிகமாக ஸ்ப்ரெட்டாக இருக்கிறாங்க. மற்றபடி கண்டென்ட் வந்துட்டு சின்ன இடத்துல தான் இருக்குது. அந்த பிஜிஎம்மு முறைக்கிறது, அப்படியே டிங் 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 பார்க்குறது, அதிலே வந்துட்டு பாதி எபிசோடு வந்துட்டு முடிஞ்சு போயிடுது. எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு அதுதான் வந்துட்டு ஃபீல் ஆகுது. பட் இந்த கிராமத்து ஸ்டோரி அவ்வளோவா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே வந்துட்டு தோணவே இல்லை. இனி ஹீரோயினி மீட் பண்ணுறப்ப வந்துட்டு வரலாம். பட் இப்போ வந்துட்டு அவ்வளோவா தெரியல. அதுக்கு வந்துட்டு பழைய ஸ்டோரியே மேக் பண்ணி கொண்டு போயிருக்கலாம்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க?